எதையுமே ரொம்ப வியப்பு பார்க்காத, எது பார்த்து பிரமிச்சு போவாத. எல்லாமே ரொம்ப பெருசு. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க எதுவாயினும் கடந்து போகும்போது தான் உங்களுக்கான விஷயம் புரியும். ஏன்னா இது எப்போ கடந்து போக முடியும்னா, இது ஒண்ணுமே புரிஞ்சாதான் கடந்து போக முடியும். இல்ல எல்லாமே நீன்னு தெரிஞ்சா கடந்து போக முடியும். இது எல்லாமே நீயா இருந்தாலும் ஒண்ணுமே தெரிஞ்சா கடந்து போக முடியும். ஏன்னா என்கிட்ட அந்த எண்ணம் தான் அதிகம். நான் அதனாலே அதை ஈஸியா நான் கடந்து போவேன். அது கடந்து போகும்போது என்னால புதிதான ஒரு விஷயத்தை நோக்கி ஈஸியா பயணப்படும். ஏன்னா அந்த வாழ்க்கையை மாற்றத்தை நோக்கி பயணப்படுற மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அப்ப அந்த மாற்றம் போய்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாற்றத்தோட இணைஞ்ச மாதிரி ஒன்னதான் நான் அந்த முடிவுக்குள்ள ஈஸியா போக முடியும். அந்த முடிவு என்னவா இருக்கணும் நான் அதை கிரியேட் பண்ண முடியும். அந்த மாற்றத்தை நான் கொடுக்க முடியும். நான் தான் சொன்ன உலக இயக்கத்தை நிறுத்த முடியும். அதை முடிக்க முடியுமா? முடிக்க முடியல, சந்தேகம் வேண்டாம். அது என்னால முடியுமா? முடியும்ன்றதை நான் கன்ஃபார்மா சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ஏக்கம் அந்த மாற்றம்ன்றது நான் தான். அந்த மாற்றம் இதை நோக்கி ஓடுது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாற்றம் இதை நோக்கி ஓடினாலும் அது எப்போ அதோட வேகத்தை கூட்டணும், அது எப்போ அது இந்த எப்படிதான் போய் முடியும்னா இப்படிதான் போய் முடியும். அப்ப இது இப்படி முடியும்னா அது சீக்கிரமா நடக்கணும். அந்த நிகழ்வு சீக்கிரமா நடக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை நான் அதீதப்படுத்துறேன். நான் அதீதப்படுத்தும் போது என்ன ஆகும்? அப்ப அதுக்கான வீரியம் சீக்கிரமா இருக்கும். ரெண்டாவது அந்த மாற்றம் எப்படி இருக்கணும், அந்த மாற்றம் இப்படிதான் இருக்கணும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அது முடிவு இதுதான். அப்ப அந்த முடிவு சீக்கிரமா நடக்கட்டும், அதுக்கு டிலே வேண்டாம். ஏன்னா இங்க ஒரு நாள் பொழுதும் வலி அதிகமா போகுது. புதுசா கிரியேட்டர் உருவாகிட்டே இருப்பாங்க. புதுசா இது எப்படி அது யோசிச்சுனே இருப்பாங்க. அது இன்னும் பலவா குட்டி போட்டுட்டு அந்த பலவா குட்டி போடும் இன்னும் அதிகமா தான் குறைய நமக்கான வழியை நாமே கொடுத்துட்டே இருக்கோம். ஆமா, அது நீங்க கொடுக்குறது ஒரு காரணம் இருக்குது. முடிவுக்கு தான் நீங்களும் கொடுக்குறீங்க, வேற ஒரு காரணம் இல்லை. எதுவுமே அதீதமான என்ன ஆகும்? ரொம்ப லேசாவும் முடிக்கலாம், ரொம்ப அதீதமாயே முடிக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஒரு காரணம் தான் இல்ல நடக்குது. அதனால நீங்க சிந்திக்கிறதும் சரி, நான் சொல்றதும் சரி, அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்ற அப்படி சொல்ல ஒத்துக்க முடியாது உங்களால. நான் சிந்திக்கிறதா சரின்னு மட்டும் நீங்க சொல்றேன். ஏன்னா உங்ககிட்ட அதுக்கு மேல அறிவு வரதுக்கான சோர்ஸ் இல்லை. நான் தாண்டி அறிவோட இருக்கிறது எனக்கு அது தெரியும். நான் அதனால தான் அதுக்கு உங்களுக்குள்ள நான் வரமாட்டேன். நான் தான் சொன்னேன், அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன் இந்த எதுக்கு வந்த என்ன காரணம், அந்த காரணத்தை தூக்கி ஓர போடுங்க. முடிவு மட்டும் வேணுன்றதை மட்டும் எண்ணமா வைங்க. அந்த முடிவுன்றது என்னன்னா, இங்க ஒரே விஷயம் தான், பிறர் வழியை நம்ம வழியா எண்ணுங்க. அதை நோக்கி ஒரு செயலுக்குள்ள போங்க, அன்புக்குள்ள போங்க, கருணைக்குள்ள போங்க. அதை ஆழ்ந்து போகும்போது முடிவுன்றது எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்னு உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா முழுமையான அன்புன்றது முடிவு தான், வேற ஒண்ணும் இல்லை. நான் அதை உணர்ந்ததுனால என்னால முடிவு தான் என்னோட பேஸ், அவ்வளவுதான். இப்ப யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் நன்மை பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. சொல்றோமா? ஒரு உயிருக்கோ, ஒரு மனிதருக்கோ, ஒரு ஜீவராசிக்கோ, ஒரு மரம் செடிக்கோ எல்லாத்தையும் நான் சொல்றேன். அது எது வரைக்கும்னா ஒரு அளவு வரைக்கும் தான் பண்ண முடியும். ஒரு சேரே ஒரு பொருளை நான் காப்பாற்றி வைக்க முடியும், ரொம்ப நாள் போடாம வச்சுக்க முடியும், பாதுகாப்பு எல்லாம். ஆனாலும் அது மாற்றத்தை நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால அதுக்கும் யூஸ் இல்லை, எனக்கு யூஸ் இல்லை. அதே போல ஒரு மனிதன் இருக்கணும், என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்றேன், எல்லாம் பார்த்து எல்லாம் பண்றேன். எது வரைக்கும் வச்சுக்க முடியும்? குறிப்பிட்ட அந்த முதிவு வர வரைக்கும், அதை மரணம் வரைக்கும் வச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு ஜீவராசி எல்லாத்தையுமே. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு, என்னதான் சொல்யூஷன் இதுக்கு? அப்போ சொல்யூஷன் என்ன? எண்டு தான் சொல்யூஷன். அந்த எண்டுன்றது என்ன? நீங்க நினைக்கிற இந்த முடிவு இல்லை, முழுமையான முடிவு தான் அதோட சொல்யூஷன். அப்ப அந்த முழுமையான முடிவு நடக்கணும்ன்றதுதான் என்னோட எண்ணம். அந்த முடிவு எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்ன்றது நான் உணர்ந்து இருக்கிறேன், அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எதுவுமே இல்லை.